என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பெலன் பணம் அல்ல, உங்களுடைய பெலன் உங்களுடைய வேலை அல்ல. இதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு பெலனாய் மாறப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெலனாய் மாறப்போகிறார். நான் நம்புகிறேன். உங்க பலத்தில் இவ்வளவு தூரம் ஓடுனீங்க, உங்க பலத்தில் இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆனா இனி உங்களுக்குள்ளே கர்த்தர் பலன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நான் நம்புகிறேன் அந்த கர்த்தருடைய பலன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அநேக இடத்துல சாட்சிகளாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த இடத்திலே பேசுகிற வார்த்தையை கேட்டு அநேகம் பேர் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். இனி உங்கள் பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன். என் பலனாகிய கர்த்தாவே. ஆமென். தாவீதை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி 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 உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருச்சு, எப்படி இந்த இடத்துல இதை செஞ்சீங்க? அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தர். இனி கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலத்தினால் அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். அவருடைய பலத்தினால் அந்த காரியம் நடக்கும். உங்கள் பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன். அந்த பிரச்சனையிலே கர்த்தர் பலன். அந்த காரியத்திலே நீங்கள் தாண்டி அழகாய் ஜெயிப்பீர்கள். அது கர்த்தர் பலன். ஆமென்.